சமகால விந்தை செய்திகள். பாகம் 148. கொலை குற்றத்துக்காக 30 வருடங்கள் சிறையில் இருந்த நபர் விடுதலையாகி 2 நாட்களில் தாயை சுட்டுக் கொன்றார். கொலை குற்றத்தின் காரணமாக 30 வருட காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் சிறையிலிருந்து வெளியாகி 2 தினங்களில் தனது தாயை கொலை செய்துள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டீவன் பிராட் எனும் இந்நபர் 1984 ஆண்டு நியூஜெர்சி நகரில் வைத்து ஒருவரை சுட்டுக் கொன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கில் ஸ்டீவன் பிராடுக்கு 30 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடும் பாதுகாப்பு மிகுந்த சிறை ஒன்றில் அடைக்கப்பட்டிருந்த அவர் அண்மையில் சிறையிலிருந்து விடுதலையானார். அவர் திருந்திய மனிதராக புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பார் என எதிர்பார்த்த ஸ்டீவனின் குடும்பத்தினர் வீட்டில் அவருக்கு வரவேற்பும் விருந்து உபசாரமும் நடத்தினர். ஆனால் 2 தினங்களின் பின் ஸ்டீவன் 64 வயதான தனது தாயாரை சுட்டுக் கொன்றார். இதனால் ஸ்டீவன் பிராட் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் நீதிமன்றில் நிறுத்தப்பட்ட போது எனக்கு வழக்கு விசாரணை தேவையில்லை, நான் குற்றவாளி என கூறினார். இவ்வழக்கில் ஸ்டீவன் பிராடுக்கு 25 வருடங்கள் வரையான சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அடடா, இவருக்கு என்ன பிரச்சனை? சிறைவாசம்தான் இவருக்கு வாய்க்கப்பட்ட இடமோ? 64 வயதான தன் தாயாரை சுட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் என்ன மகன் இவர்? ஒருவேளை இவர் மனநோயாளியாகவும் இருக்கலாம். சிறை சிலரை ஞானியாக்கி விடுகிறது, சிலரை இல்லாமல் செய்து விடுகிறது. 2வது ரகத்தில் இந்த மனிதன் சிக்கப்பட்டிருக்கிறார். பெற்ற தாயை கொன்று இவரும் சரித்திரத்தில் துஷ்டன் என்று பதிவாகிறார். சிகரெட் புகைப்பதை நிறுத்துமாறு கோரப்பட்டதால் ஆத்திரமடைந்து பஸ்ஸை கடத்தி சென்ற பெண். பஸ்ஸுக்குள் சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்த பெண்ணொருவரிடம் சிகரெட் புகைப்பதை நிறுத்துமாறு அல்லது பஸ்ஸில் இருந்து வெளியேறுமாறு கூறிய போது அப்பெண் ஆத்திரமடைந்து பஸ்ஸை கடத்தி சென்ற சம்பவம் அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளது. நியூயார்க்கின் மன்ஹட்டன் பகுதியில் கடந்த வாரம் காலை 7 மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றதாக நியூயார்க் போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கெவின் ஓடிஸ் எனும் அதிகாரி இது தொடர்பாக கூறுகையில், பஸ்ஸுக்குள் பயணியான பெண்ணொருவர் சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்ததால் பஸ்ஸிலிருந்து வெளியேறுமாறு சாரதி கூறினார். ஆனால் அப்பெண் வெளியேற மறுத்துவிட்டார். அதையடுத்து சாரதி தனது ஆசனத்தில் இருந்து எழுந்து மற்றொரு பஸ்ஸுக்கு பயணிகளை மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். அப்போது மேற்படி பெண் சாரதி ஆசனத்தில் பாய்ந்து அமர்ந்து பஸ்ஸை செலுத்திச் செல்ல ஆரம்பித்தார் என தெரிவித்துள்ளார். அந்த பஸ் சிறிது தூரம் சென்றிருந்த வேளையில் பஸ்ஸை நிறுத்துவதற்காக ஒருவர் அனுப்பப்பட்டார். அவர் ஜன்னலினூடாக புகுந்து பஸ்ஸை நிறுத்தினார் எனவும் கெவின் ஓடிஸ் தெரிவித்துள்ளார். மேற்படி பெண்ணை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இப்பெண் பஸ் சாரதியாக பணியாற்றியவர் எனவும் தொடர்ச்சியாக கடமைக்கு சமூகம் அளிக்காததால் கடந்த ஜூலை மாதம் பணியிலிருந்து நிறுத்தப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சட்டவிரோதமாக வாகனத்தை கையாண்டதாக இவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இப்பெண்ணின் உள ஆரோக்கியத்தை ஆராய்வதற்காக அவர் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். புகைத்தல் என்பது தனக்கும் கேடு, அடுத்தவருக்கும் கேடு என்பது யாவரும் அறிந்த செய்தி. அதுவும் புகைத்தல் முற்றிலும் அனுமதிக்கப்படாத ஒரு இடத்தில் ஊதித் தள்ளியது குற்றமே. ஓட்டுநரை ஓரம் கட்டிவிட்டு பஸ்ஸை கடத்தும் அளவுக்கு தைரியம் அந்த பெண்ணுக்கு எங்கிருந்து வந்தது? இப்படியான தைரியசாலிகளும் இருக்கிறார்கள். எது எப்படியோ அவரது உளநலம் ஆராயப்படுவது மிக முக்கியமானதொன்றாக இருக்கிறது. விமான நிலையத்தில் பறவைகளை துரத்தும் பணியில் நாய். அமெரிக்க விமான நிலையம் ஒன்றில் பறவைகளை துரத்தும் நடவடிக்கைக்கு நாய் ஒன்று பயன்படுத்தப்படுகின்றது. பைப்பர் என பெயரிடப்பட்ட இந்த நாய் மிச்சிகன் மாநிலத்தின் ட்ராவர்ஸ் சிட்டி விமான நிலையத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இவ்விமான நிலையத்திலிருந்து கிளம்பும் மற்றும் தரையிறங்கும் விமானங்களில் பறவைகள் மோதி விபத்துக்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக பறவைகளை விரட்டும் பணியை இந்த நாய் மேற்கொள்கின்றது.
காற்றிலிருந்து இந்த நாயின் கண்களை பாதுகாப்பதற்காக கண்ணாடிகள், விமான நிலைய வளாகத்தின் வெப்பமான தரையிலிருந்து கால்களை பாதுகாப்பதற்கான கவசங்கள் ஆகியன அணிவிக்கப்பட்டுள்ளன. டெரோ சிட்டி விமான நிலையத்தில் 2010 முதல் 2015 வரை 37 தடவைகள் விமானங்கள் மீது பறவைகள் மோதிய சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதனால் இந்த நாயின் பணி மிகவும் மதிக்கப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆஹா, காவல் காப்பதை பொறுப்பாக கொண்டவர்கள் இவர்கள். ஆனாலும் விமான நிலையத்தில் கௌரவ தோற்றத்தில் ஒருவர் அழகாய் பறவைகள் துரத்தும் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். பாவம், கடும் வெயிலில் இவர் பணி தொடரப்போகிறது. இவரது பணி ஆறறிவுகளை மிஞ்சப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வாடகை செலுத்தாமையினால் வீட்டிலிருந்து வெளியேறுமாறு கூறப்பட்டதால் 200 போத்தல்களில் சிறுநீரை அடைத்து வைத்துவிட்டு சென்ற குடியிருப்பாளர். ஆஸ்திரேலியாவில் உள்ள வீடொன்றில் வாடகைக்கு குடியிருந்த நபர் நீண்ட காலமாக வாடகை செலுத்த தவறியதால் அவரை அங்கிருந்து வெளியேறுமாறு வீட்டின் உரிமையாளர் உத்தரவிட்ட பின் சிறுநீர் நிரப்பப்பட்ட 200 போத்தல்களை குடியிருப்பாளர் அங்கு வைத்துவிட்டு சென்றுள்ளார். மெல்போர்ன் நகரில் உள்ள வீடொன்றின் உரிமையாளருக்கே இந்த அதிர்ச்சி அனுபவம் ஏற்பட்டுள்ளது. இவ்வீட்டின் உரிமையாளரான ரொஹான் ஜேம்ஸ் 2013 அக்டோபரில் இருந்து இவ்வீட்டை நபர் ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியிருந்தார். ஆனால் அண்மை காலமாக குடியிருப்பாளர் வாடகை வழங்கவில்லையா, அதனால் அவரை அவ்வீட்டிலிருந்து வெளியேறுமாறு ரொஹான் ஜேம்ஸ் கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த வாடகை குடியிருப்பாளர் வீட்டிலிருந்து வெளியேறும் போது சிறுநீர் நிரப்பப்பட்ட 200 போத்தல்களை அவ்வீட்டில் வைத்துவிட்டு சென்றுள்ளார். மின்பான போத்தல்கள் உட்பட பல்வேறு வகையான போத்தல்களில் சிறுநீர் நிரப்பப்பட்டிருந்தது. அத்துடன் வீடு முழுவதும் அலங்கோலப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் ரொஹான் ஜேம்ஸ் தெரிவித்துள்ளார். அடடா, ரொம்பத்தான் மெனக்கெட்டிருக்கிறார் இவர். கழிவறையே இவர் பாவிக்கவில்லையோ என்பது போலும் இருக்கிறது. அட, வாடகையும் கொடுக்காமல் இப்படி பண்ணும் மனிதர்களுக்கு என்ன செய்யலாம்? கேவலமான ஒரு வாடகைக்காரர் போல் தெரிகிறார் இவர். வாடகை கேட்பது என்பது வீட்டு உரிமையாளரின் உரிமை. அதை கொடுக்க வேண்டியது வாடகைக்கு இருப்பவரின் கடமை. தனக்கு கொடுக்க வேண்டியதை கேட்டால் இதுவா தண்டனை? ஆம், இப்படித்தான் இன்றைய உலகம் போய்கொண்டிருக்கிறது. உரிமையாளர் என்ன செய்ய போகிறார்? நடவடிக்கை எடுக்க போகிறாரா? சட்டப்படி அணுகுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். மனச்சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்களால் கூறப்பட்ட யுவதி கழிவறைக்கு சென்று குழந்தை பிரசவித்தார். தான் கர்ப்பிணியாக உள்ளதை அறியாத யுவதியோர்வர் மனச்சிக்கல் உபாதைக்குட்பட்டுள்ளார் என மருத்துவர்களால் கூறப்பட்ட நிலையில் கழிவறைக்கு சென்றபோது குழந்தையொன்றை பிரசவித்துள்ளார். பிரிட்டனை சேர்ந்த சார்லட் பிரையண்ட் எனும் இந்த யுவதி 2 வருடங்களாக இளைஞர் ஒருவரை காதலித்து வருகிறார். அண்மையில் வேல்ஸ் பிராந்தியத்தின் கார்டிஃப் நகரில் உள்ள தனது வீட்டின் கழிவறையில் அவர் ஆண் குழந்தையொன்றை பிரசவித்தார். ஆனால் இக்குழந்தை பிறக்கும் வரை தான் 9 மாத கர்ப்பிணியாக இருந்ததை அவர் அறிந்திருக்கவில்லையாம். 3 மருத்துவர்கள் தன்னை சோதித்த போதிலும் அவர்களும் தான் கர்ப்பிணி என்பதை கண்டறியவில்லை என சார்லட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சார்லட் கூறுகையில், எனக்கு முதுகுவலி ஏற்பட்டிருந்தது. மருத்துவர்களிடம் சென்றபோது ஒரு மருத்துவர் தசைகளில் வீக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறி வலி நிவாரண மருந்துகளை கொடுத்தார். மற்றொரு மருத்துவர் எனது வயிற்றை பரிசோதித்த பின் எனக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். அவர் எனக்கு மலமிளக்கி மருந்துகளை எழுதி கொடுத்தார். நான் வீட்டுக்கு சென்று அம்மருந்துகளில் ஒன்றை உட்கொண்ட பின் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது. கழிவறையில் அமர்ந்ததும் முகமொன்று இருப்பதை கண்டு திடுக்கிட்டேன். அவ்வேளையில் எமது வீட்டில் எனது சகோதரர் அடம் பிரையண்ட், அவருக்கு வயது 26, என்னுடன் இருந்தார். நான் சத்தமிட்டு எனது சகோதரரை அழைத்து எனக்கு ஒரு குழந்தை கிடைத்துள்ளது என கூறினேன். அவர் முட்டாள்தனமாக பேசாதே என்றார். அவர் படிக்கட்டில் இறங்கி வந்தபோது நான் கையில் குழந்தையுடன் இருந்தேன் என்றார். பின்னர் அக்குழந்தையை துவாய் ஒன்றினால் போர்த்தி கொண்டார் சார்லட். ஆம்புலன்ஸுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டவுடன் 10 நிமிடங்களின் பின் ஆம்புலன்ஸ் வந்தது. அதிலிருந்த மருத்துவ ஊழியர் ஒருவர் தொப்புள் கொடியை துண்டித்தார். பின்னர் இவர்கள் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். 7 ராத்தல் 4 அவுன்ஸ் எடை கொண்ட அக்குழந்தை வேல்ஸின் பல்கலைக்கழக வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து பராமரி
பராமரிக்கப்பட்டது. பின்னர் தனது காதலர் டேனியல் ஹியூஸ் வயது 25 தனது மகனின் புகைப்படத்தை அனுப்பி டேனியல் ஹியூஸ் தந்தையாகியுள்ளதை தெரிவித்தாராம் சார்லட். என்னை போலவே அவரும் முதலில் அதிர்ச்சி அடைந்தார். நான் ஜோக்கடிப்பதாக அவர் கூறினார். நான் கர்ப்பிணியாக இருந்தமைக்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. எனக்கு ஒழுங்காக மாதவிடாய் ஏற்பட்டது. வயிற்றில் எந்த அசைவையும் நான் உணரவில்லை. எனது உடற்பருமன் சற்று அதிகரித்தது. அது நான் அதிகமாக கேக் உட்கொண்டதால் ஏற்பட்டது என நான் எண்ணினேன். இடுப்பில் வலி ஏற்பட்ட போது அது பிரசவ வலியின் ஆரம்பம் என நான் எண்ணவே இல்லை. எனக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறி மலமிளக்கி மருந்துகளை மருத்துவர்கள் கொடுத்தமை வேடிக்கையானது என்கிறார் சார்லட் பிரையன். மேற்படி ஆண் குழந்தைக்கு ஜோசுவா என பெயரிட்டுள்ளனர். அது மிக அழகான ஒரு குழந்தை. நானும் டேனியலும் இக்குழந்தையை வெகுவாக நேசிக்கின்றோம் எனவும் சார்லட் தெரிவித்துள்ளார். அடடா, எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அவதி அவஸ்தைகளும் இல்லாமல், ஏன் சரியான பிரசவ வேதனையும் இல்லாமல் ஒரு பெண்ணால் குழந்தை பெற்றெடுக்க முடிந்தால் அது ஆச்சரியத்தின் உச்சமே. தான் கர்ப்பமடைந்திருக்கிறோம் என்று கூட தெரியாமல் 10 மாதத்தை இந்த பெண் கடந்திருக்கிறார். அதைவிட ஐரோப்பிய மருத்துவர்களின் கைங்கரியம், திறமை இன்னும் வியப்பை தருகின்றன. அரை வைத்தியர்களால் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ. ஒருவேளை பிரசவம் என்பது இவ்வளவு எளிதாக நடந்து முடிகின்ற ஒரு விடயமாக இருந்தால் உலகின் சனத்தொகை இன்னும் அதிகரித்திருக்குமோ? இந்த ஆச்சரியமான செய்தியோடு இன்றைய சமகால விந்தை செய்திகள் நிறைவை தொட்டுக் கொள்கின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.